பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் வேதத்துல வாசிக்கிறோம், the gifts and the calling of God are irrevocable. கர்த்தருடைய தேவனுடைய கிருபா வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். கர்த்தர் ஒரு வாட்டி அந்த கிஃப்ட்ஸை கொடுத்துட்டாருன்னா, அந்த அழைச்சிட்டாருன்னா அது பெர்மனன்ட், அது சாகுற வரைக்கும் இருக்கும். அது திருப்பி அவர் எடுக்க மாட்டார். ஏன்னா நம் தேவன் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே போல இந்த வரங்களும் இந்த அழைப்பும் மாறாதவைகள். ஆனா இதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. இந்த வரங்களும் சரி, இந்த அழைப்பும் சரி, தேவனோடு இணைந்து அது கிரியை செய்யணும். 3 in 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவன் இருக்கணும், வரங்கள் இருக்கணும், அழைப்பு இருக்கணும். இது நிறைய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் தேவன் இல்லாமல் இந்த வரங்களையும் இந்த அழைப்பும் வைத்து கிரியை செய்கிறத நான் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சவுல் இருக்கிறார். சவுல் ராஜரிக அபிஷேகம் இருந்தது, அழைப்பு இருந்தது, அவருக்கு வரங்கள் கிரியை செய்தது, அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனா கீழ்ப்படியாதது நிமித்தம் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார். கர்த்தர் விலகினாலும் அந்த வரங்களும் அந்த அழைப்பும் அவருக்குள்ள இருந்தது. அவர் அந்த அழைப்புல ராஜாவாய் 40 வருஷம் இருந்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல யூதாஸ் சீஷன், கர்த்தர் அழைத்தார், வரங்களை கொடுத்தார், அவர் ஊழியம் செய்தார், அவர் அப்போஸ்தல ஊழியம் செய்தார், ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். ஆனா ஒரு சூழ்நிலை வருகிறது, சாத்தான் அவனுக்குள் பூந்தான், கர்த்தரை காட்டி கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு டேஞ்சர். எப்போ இந்த மூணுமே ஒன்னா கிரியை செய்யணும். 3 in 1. கர்த்தர் இருக்கணும், வரங்கள் இருக்கணும், அழைப்பு இருக்கணும். இப்ப நிறைய டிசெப்ஷன் இருக்கு. நிறைய பேர் கர்த்தர் இல்லாம இதை வைத்து கிரியை செய்கிறார்கள். அவர்களை நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்றோம். எதுக்காக ஃபாலோ பண்றோம்? அந்த கிஃப்ட்ஸ்க்காக, அந்த அழைப்புக்காக. பட் நம்ம பார்க்க வேண்டியது, அங்க கர்த்தர் இருக்கிறாரா, அங்க ஆவியின் கனிகள் கிரியை செய்கிறதா? கர்த்தரோடு இணைந்து இது கிரியை செய்யும் பொழுது அது ரொம்ப எஃபெக்டிவா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.